ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம ஹெர்பல் ஹேர் டைக்கு எப்படி டிகாஷன் ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? நான் இன்னைக்கு 3 பேர் அளவுக்கு இந்த டிகாஷன் ரெடி பண்ணுறேன். எனக்கு, என் ஹஸ்பண்டுக்கு, எங்களோட அம்மாக்கு. இது ஒரு 2 லிட்டர் பாட்டு. இதில் நான் ஒரு 3/4 அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் டீ பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் ஃபில்டர் காஃபி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். எந்த ஃபில்டர் காஃபி பவுடர் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த சால்ட் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, இது நல்லா வந்துட்டு கலர் ஆக்சிடைஸ் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நல்லா பாயில் ஆனதும் தனியாக எடுத்து வச்சிடுங்க. இப்போ இன்னொரு வெசலில் நான் வந்துட்டு 200 கிராம்ஸ் ஹெர்பல் ஹேர் டை பவுடர் எடுத்திருக்கேன். எங்கள் 3 பேருக்கு. எனக்கு கொஞ்சம் லாங் ஹேர், எங்கள் அம்மாவுக்கு கொஞ்சம் மீடியம் ஹேர், என் ஹஸ்பண்டுக்கு ஷார்ட் ஹேர். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு 200 கிராம்ஸ் பவுடர் மட்டும் நான் எடுத்திருக்கேன். இந்த பவுடர்லேயும் ஒரு 1/2 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இதுவும் சேம் ஆக்சிடேஷன் பர்பஸ்க்காக தான். நெக்ஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற டிகாஷனை வந்துட்டு இந்த பவுடரில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 30 மினிட்ஸ் ரெஸ்ட் விட்டுட்டு அப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஆக்சிடைஸ் ஆகி உங்களுக்கு கலர் சேஞ்சஸ் தெரிஞ்சிருக்கும். ஹேர் வாஷ் பண்ண க்ளீன் ஹேரில் தான் இந்த ஹேர் டையை அப்ளை பண்ணணும். இந்த மாதிரி ரூட்டில் இருந்து ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிக்கணும். ஆஃப்டர் தட் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அஸ் திஸ் இஸ் பியோர் ஹெர்பல் ப்ராடக்ட்டுங்கிறதுனால ஒரே வாஷில் ஜெட் பிளாக் ரிசல்ட் கிடைக்காது. தட் டிபெண்ட்ஸ் அப்பான் ஒவ்வொரு பாடியை பொறுத்து. ஒருத்தருக்கு 3 வீக்ஸில் ஜெட் பிளாக் கிடைக்கும், ஒருத்தருக்கு 6 வீக்ஸ் கூட ஆகலாம். உங்களுக்கும் நம்மளோட ஹெர்பல் ஹேர் டை வேணும்னா சீக்கிரமாக உங்களோட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா.